வாங்கம்மா உள்ளறக்கா நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இருக்குதுல்ல, அதை அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இனி முதவி ஓடுவா இனி கமெண்ட் ஆஃப்டர் படிச்சுட்டு போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. அலைக்கும் சலாம் பார்க்காதுக்குமா. ஏன் மாமி இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? டெய்லி வீடியோ போடுங்க. இது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட்டாக எங்களை மாதிரி ஆளுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. இனிமேல் இன்ஷால்லா டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். காலமின்மை நேரமின்மை காரணமாக வீடியோ போட முடியவில்லை. ஆமாம், நம்ம சேனலை முன்ன மாதிரி சேனலை ஆரம்பித்தப்போ எல்லோரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நமக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ ஏறுனுச்சு. மறுபடியும் அதே தான் நீங்கள் பண்ணணும். மறுபடியும் நம்ம சேனல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. சந்தோஷமா. உச்சக்குடி மீன் வாழ்த்துக்கள். வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னே தெரியலையே. கன்னத்தில் தாடி வச்சவன்லாம் ஃபேமஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, உதட்டில் தாடி வச்சவன்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு நிற்கிறான். ஆனால் நம்ம மட்டும் காலத்துக்கு இப்படியே கிடக்கிறோம் திண்ணையிலேயே. என்னமாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணலான்னு கேட்டால் ஊருக்குள்ளே ஒருத்தனும் உருப்படியான ஐடியா தரமாட்டேங்கிறாரு. இட்டலி கடை போட்டு அது ஒரு பக்கம் வீணாக போய் கிடக்கு, வண்டி துருப்பிடிச்சு போய் கிடக்கு. என்ன பண்ணலாம்? என்ன ஜெயின்ஸா மாதிரி திண்ணையில் படுத்துக்கு போய் சோறு தெரிஞ்சா என்னன்னு தெரியலையே. ஜெயின்ஸா இந்த வெயிலில் எங்கடா கிளம்பிட்டா? நான் விளையாட போறேன், நீ எங்க படுத்துறா? ஒரே வருத்தமாக இருக்குடா, மன உளைச்சலாக இருக்குடா. குட்டி முஸ்தபா, என்னை எப்படியாவது ஃபேமஸ் ஆக்கி விடுறியா? ஃபேமஸ் ஆகணும் சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் உழைக்கணும் ஜெயின்ஸா, உழைக்கணும். பொண்ணட்ட போய் கேட்ட பாரு, நீ போய் அரபிய பக்கம் சேர்ந்து பழைய படத்தையே பார்ப்போ. நில்லு ஜெயின்ஸா, நில்லு 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 நில்லு. என்ன 5 ரூபா காசு வேணுமா? காசெல்லாம் இல்லைப்பா. நானே மன உளைச்சல் வைக்கணும், அதுக்கு மேலே மன உளைச்சல் ஆக்குவாங்க. அட பைத்தியம் ஜெயின்ஸா, நில்லு. உன்னை உலக ஃபேமஸ் ஆக்கி விடுறேன். நெசமாவாடா முஸ்தபா, என்னை கொண்டு போய் நடுத்தருவா நிப்பாட்டி தான் மாட்டியே ஃபேமஸ் ஆக்குறேன்டு. ஜெயின்ஸா நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். ஆமா, ஆனா அதுக்கு ஒரு உதவி செய்யணும். நீ என்ன உதவி செய்யணும்? எதுனாலும் என்னை ஃபேமஸ் ஆக்கிட்டு தான் நான் செய்வேன். உன் கூட சுத்தம் பத்தியா கல்சர, அதுல மட்டும் கூட சேர்க்காத. நான் உன்னை எப்படி ஆக்கி காட்டுறேன் பாரு. கூமாப்பட்டி, அட ஏங்க வாங்க. நல்லா தானே இருந்தா என்ன ஆச்சு இவனுக்கு? இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டினா நீ உலக ஃபேமஸ் ஆகலாம். சரியா? நம்ம ஊரே ஃபேமஸ் ஆக்கிடலாம். என்னடா சொல்றா? சொல்லு, நான் கேட்கறேன். அவளுக்கு இன்னிலேருந்து நான் டேரக்டர், நீ ஆக்டர். நான் தான் ஹீரோயினி. முதல் சேர்த்து கிடந்த பண்ணி மாதிரி ஹீரோயினியா? வாய கூட எங்கடா கூட்டிக்கிட்டு போறா? பேசாம வா, கேள்வி கேட்க கூடாதாமா. ஓகே, கேமராமேன் ரெடியா? இந்த ஸ்பாட் தான் உனக்கு சரியா வரும். என்ன ஃபேமஸ் ஆக்குறேன்னு பற்ற குளத்து கரையில கொண்டு வந்து நம்மள நிப்பாட்டி வச்சுக்கிறானே, எதுக்குன்னு தெரியலையே. ஜெயின்ஸா ரெடியா? இப்ப நீங்க தண்ணிக்குள்ள இறங்கிட்டு ஏங்க எங்க ஊர் முத்துப்பேட்டைக்கு வாங்க, எப்படி இருக்கு பாருங்க தண்ணிய, சர்பத்து மாதிரி இருக்குங்க சர்பத்து அப்படின்னு தண்ணியை குடிச்சுட்டு பேசணும். ஓகேவா? ஏண்டா சாக்கடை தண்ணியை சர்பத்துன்னு சொன்னா நான் எப்படா ஃபேமஸ் ஆவன்? உருப்படாதவனை நீ இறங்கி சொல்றா. ஏங்க வாம்ல ஜெயின்ஸா, நான் சொல்ற மாதிரி செய். இப்ப நான் தான் டேரக்டருங்க பாரு. தண்ணிக்குள்ள இறங்கி இங்க பாருங்க, அங்கிட்டு அந்த மாதிரி இருக்குங்க, இங்க பாருங்க அங்கிட்டு ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குங்கன்னு சொல்லணும். எனக்கு ஜெயின்ஸா வேகமா. அட உருப்படாத மூதேவி, இதுல இறங்கி நான் செத்து சுண்ணாம்பு ஆகுறதுக்கு அப்புறம் நான் மொத்தா போனதுக்கு அப்புறம் நான் ஃபேமஸ் ஆகணும். என்ன ஆவாட்டி? என்ன வேற நல்ல ஐடியா வச்சுக்கணும்னா ஆளை கொண்டு சாக்கடை இல்லாம இறக்கி விடுறான். இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளைங்க போது இந்த குளத்துல குளிச்சிக்கிறேன். ஆமா, சொல்லிட்டு நல்ல தண்ணி தான். இப்ப கொஞ்சம் செப்பிட்டாங்க, அது இதுன்னு விட்டு குளத்துல வீணாக்கிக்குது. வேற ஒண்ணு இல்லை, நீ இறங்கி சொல்லு ஜெயின்ஸா. தண்ணியா குடிச்சா லவ் ஃபெயிலியரா? இங்க வாங்க, தண்ணியா குடிச்சா லவ் ஃபெயிலியர் சரியாயிரும் அப்படி சொல்லு. மாமி அங்க பாருங்க மாமி, ஜெயின்ஸாவும் குட்டி முசவாங்க ரெண்டு சாக்கடையில நம்ம பண்ணி நிக்குதுவா. அடி சந்தேகப்பா, வீட்டுல கக்கூசலம் கட்டிருக்காங்க, அங்க வந்து நிக்கிறா காலையிலேயே. சீ நல்லா வாக்கிய. என்ன அடி ஜெயின்ஸா? யாரு கண்ணில் நம்ம படக்கூடாது, ஷூட்டிங் முடிவு நினைச்சோமோ அதுங்களே வந்துருச்சுங்களே தத்திரியா. அது ஒண்ணு இல்லாமே சும்மா நாங்க இப்ப வேடிக்கை பார்த்துட்டோம். பொய் சொல்றான் உள்ள. என்னடா கழுத்தவா ஜெயின்ஸா கொண்டு தண்ணிக்குள்ள அமுக்கி சாவடிக்கலான்னு பாத்துக்கிறீங்களா? என்ன அங்க சூசைட் இன்சிட் பண்ண போறல ரெண்டு பேரும்? நம்ம ஒன்று சொன்னா கிளவி ஒன்று சொல்லுது பாரு. நம்ம ஷூட்டிங்கிறது சூசைட்டுங்கிறது பாரு. விளங்குன மாதிரி தான். ஜெயின்ஸா வாயில நான் கொலக்கட்டை வச்சுக்கிறேன், என்ன நடந்துன்னு சொல்லு. வாய் திறந்து அப்படியே நிப்பா. பக்கிருச்சு உச்சக்கொட்டை பே பக்கிரிச்சு கிக்கிரிச்சு செருப்பை பிஞ்ச பேர் பார்த்துக்காமா. தான் உள்ள ரசீதானா ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னேன். இந்த கல்ச்சர் சாக்கடையை கூட்டிட்டு வந்துட்டு இதுக்குள்ள இறங்கி தண்ணியை குடி, சருப்பத்தட்டை இங்கன்னு சொல்லுங்கிறான். இந்த தண்ணியை என்னென்னு குடிக்கிறது முதல்ல, இல்லை சருப்பத்துன்னு என்னென்னு சொல்றது? செருப்பா அடிக்க மாட்டானோ நம்மள? ஓஹோ, கூமா பட்டிக்கதையா? அது சரி சாரி முடிஞ்சோம். அது என்னடி வச்சு குடிமை உப்புமாண்டா? அது உப்புமா இல்லை மாமி, கூமா பட்டின்னு ஒருத்தன் வீடியோ போட்டு ஒரு புறா ஃபேமஸ் ஆயிட்டான் எங்க ஊருக்கு வாங்கண்டு. அந்த மாதிரி ஜெயின்ஸா கூட்டு வந்து அவன் நல்ல தண்ணியில் இறங்கினா சாக்கடை கூட்ட சொல்றான் பாவம். ஆனா இவளுக்கு அதான் சரி, குளிக்காத முதவி என்ன தண்ணியில் குளிச்சா என்ன? இறங்கி ஜெயின்ஸா ஃபேமஸ் ஆயிடுவா. சரி ஜெயின்ஸா, அங்கே க்ரௌட் வந்துருச்சு. வா நம்ம போய் வேற பக்கம் லொகேஷன் பார்ப்போம். நல்ல தண்ணியை பார்த்து இறக்கி வா. பாவமாக்கி எனக்கு உன்னை பார்த்தா சாக்கடை மாத்தினா இன்னும் கூட எனக்கு கேளாது. கேமராமேன் ஸ்டாப் த கேமரா.
இங்கே பாருங்க ஒரு 2 பேருக்கு ஒன்று சொல்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டு பின்னாடி வரக்கூடாது. ஷூட்டிங் பார்க்குறேன். ஆமாம், வீட்டுக்கு வாங்க 2 பேரா. மாமி இன்னைக்கு என்னமா பண்ண போகிறேன் ஜெயின்ஸா கூட்டிகிட்டு போய் வாங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாண்டி, இந்த சந்திரன் இப்போ அவனை நம்பிக்கிட்டு போகிறானம்மா. கல்ச்சர் இதெல்லாம் இறங்க சொல்கிறானே இந்த சாக்கடையில். குளமா இந்த ஒரு காலத்தில் இப்போ ஒன்றும் இல்லாமலுமா ஆக்கி பிடிச்சி வச்சானுங்க. இப்பெல்லாம் பண்ணாதியாம்மா நீர்நிலைவில். ஆமாம், எல்லாட்ட போய் பதில் சொல்லணும். அதெல்லாம் சரி, நீங்கள் தானே எங்கிட்டு வாசலில் ஆளுக்கு பேசி பேசினது. சந்தேகமா மதுசர் நாள் வந்தாலும் மறக்க மாட்டா பிழைக்கம்மா. அதெல்லாம் எப்போ உள்ளது சொல்கிறா பாருப்ப பாரி உட்படாதோம்மா. அடி வாரி வேமா கூட்டிகிட்டு போயிட்டாரம்மா. காணோம் கண்ணு மாசிலையும். ஜெயின்ஸா அங்கே பாரு போட்டெல்லாம் செலவு பண்ணி உன்னை லகுனுக்கு கூட்டிட்டு வந்துக்கிறேன். இங்கே பாரு தண்ணி சுத்தமான தண்ணி, இங்கேயாவது இறங்கி சொல்லு ஜெயின்ஸா. ஆமாம், ஒன்னட்ட ஒன்று சொல்லவா, எனக்கு குளிக்க பிடிக்காதடா குள்ளுவுமே. அது தண்ணி இவ்வளோ தண்ணி ஆக்கிதம்மா குளிக்க சொல்கிறானே. என்ன அது குளிக்க மாட்டியா ஜெயின்ஸா? அவன் குளிச்சாதான் ஃபேமஸ் ஆனவன். அவனை மாதிரி அவனுங்க நீனும் இறங்கி தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள. ஸ்டார்ட் கேமரா. ஆஹா ஜெயின்ஸா இப்போ பிரமாதமாக இருக்கு ஜெயின்ஸா. சொல்லி கொடுத்தா சொல்லு. ஏங்க இது அமேசான் காடு இல்லைங்க, எங்க ஊரு லகுன்னு தாங்க. வந்து பாருங்க, இங்கிட்டு பாருங்க அமெரிக்கா தெரியுது, இங்கிட்டு பாருங்க ஆப்பிரிக்கா தெரியுது. வாங்க எங்க ஊருக்கு, எங்க ஊர் தண்ணியை குடிச்சு பாருங்க. வாயில வைக்க முடியாச்சு, சூப்பரா இருக்கும் தண்ணி. சூப்பர் ஜெயின்ஸா. சம்மந்தம்லாம் சத்தமாக கேட்குது. நாசம் பண்றியா? பயத்துல ஆறுக்குள்ள ஏறு போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டுக்கிறாதா ஏங்க? ஆஹா நல்லா அவ்வளோமா ஆக்கிது தண்ணி குளிக்கிறதுக்கு. குட்டி புஸ்தபா நான் வந்து குளிச்சுட்டு வரவா? இங்கேருந்தோ முதல்ல ஒன்று அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு ஆற்றுக்குள்ளே, டக்குன்னு ஏறி வந்துரு. அம்மா அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவா. முதல்ல கடிச்சு மூதாட்டி மவுத்துண்டு. முதலெல்லாம் தெரிஞ்சுன்னா எங்கே உங்களை கக்கா போகுதுன்னு கூட தெரியாதாம்மா. வந்துரு மரியாதை ஏறி. அட கழிச்சோ, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியாடா உருப்படாதவனே. வாவா வேற லொக்கேஷனுக்கு போவோம். கேமராமேன் ஸ்டாப் த கேமரா. என்னடி உச்சி குடுமி ஒன்று சாக்கடை குளத்தில் நிற்கிறான், இல்லைன்னா காட்டுக்குள்ளே கூட்டு வந்து நிற்கிறான் ஜெயின்ஸாவை. என்ன தாண்டி பண்ணுறேன்? நானும் உங்களை மாதிரி தான் வந்துக்கிறேன். எப்படி தான் ஜெயின்ஸா ஃபேமஸ் ஆகிறான்னு பார்ப்போம். ஜெயின்ஸா அங்கே தூரத்தில் நாய் நிற்கிது பார்த்தியா, அதை நரின்னு சொல்லணும். எப்படி சொல்லுமா? ஏங்க முத்துப்பேட்டைக்கு வாங்க, நரி சிங்கம் மான் புலி எல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க நரி நிற்கிது பாருங்க. எங்கள் ஊரில் நாய், உங்கள் ஊரில் நாய்க்கு தான் சோறு வைப்பியா, எங்கள் ஊரில் நரிக்கே சோறு வைப்பாங்க அப்படின்னு சொல்லணும். நான் அங்கே போய் நின்றுக்கிறேன், நீ சொல்லணும். நான் ஓகேவா? மாமி இவனை பற்றியெல்லாம் இல்லையா, நாய் நரின்னு சொல்ல சொல்கிறான் மாமி. உட்படாதான் மாமி. ஏங்க முத்துப்பேட்டைக்கு வாங்க, குளு குளு குளுன்னு இருக்கு பாருங்க ஊரு. சும்மா அடிச்சு நபத்துங்க காத்து. அங்க பாருங்க நிக்குது பாருங்க நரி, அந்த தூரத்துல நிக்குது பாருங்க சிங்கம் புலி கரடிலாம். எங்க ஊருக்கு வாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாங்க. உங்க ஊர்ல நாய்க்கு தான் சோறு வைப்பியா, எங்க ஊர்ல நரிக்கே சோறு வைப்பாங்க. வீட்டுக்கு வரும் எங்க வீட்டுக்கு சாயந்தரமா ரசம் சோறு சாப்பிடும் காய்ச்சாண்டா. வாங்க. சூப்பர் சூப்பர் தெரிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் கலக்கிட்டா. இப்ப பாருடா இன்னும் கொஞ்சம் போட்டு விடுறேன். யாருக்காவது சிங்கப்பால் புளிப்பால் வேணுமா இருந்தா வீட்டுல இருந்தே செம்பு கொண்டு வந்துருங்க. நல்லா ஐப்பிய சாயந்தரம் பீச்சு கொடுத்துருவோம். கவர்ல கட்டி தரையாலாது, பிளாஸ்டிக் தடை பண்ணிருக்கு எங்க ஊர்ல. வாங்க. சந்திரனிப்பா புளிப்பாலா? என்ன போய் சொல்றா பாருங்களேன். இது என்னடி இப்படி போய் சொல்லி வீடியோ எடுத்து என்னடி பண்ணுவா? சும்மாவே போய் தான் சொல்லுவா. இது வீடியோ எடுக்கிறாங்கள போய் சொல்லி என்ன பண்ணுவாடி? மாமி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம்னு ஒன்று நிற்கிது, அதில் கொண்டு போய் போட்டு விட்டோன்னு வச்சுக்கிறீங்க. எல்லாரும் வந்துடுவாங்க மாமி நம்ம ஊருக்கு. அதுக்கு தான் அதான் சொல்லிது. வந்து புளிப்பால் கேட்டா என்ன பண்ணுவா? அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது மாமி. பாக்கெட் பாலை வாங்கி நிறையா தண்ணி ஊற்றி கொடுத்துருவா. அடி கேளுங்களேன், கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இது ரொம்ப தண்ணி பாலுண்டு. நீங்கள் ஒரு லூசு மாமி. என்னடி பேசுறீங்க பொசுக்கு லூசுன்னு போட்டா? அதெல்லாம் அப்படியே உங்க கடுப்பில் ஃப்ளோவில் வந்துடும். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா புளிப்பாலே குடிச்சிக்கிறீங்களா? தெரியுமா உங்களுக்கு எப்படிங்கண்டே? சும்மா சரிடி சரிடி, நீ ஏன்டி புளியாட்ட கத்துறா? காதை கடிச்சு வச்சிடாதடி. ஜெயின்ஸா போதும் சோளா கட்ட போய் நின்றதே கையா இறக்கு. வா வா வேற லொக்கேஷனுக்கு போவோம், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போவா. ஏன்டி உச்சுக்குடி இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல மெட்ராஸ்ல இருக்குது போவாங்களா 2 பேரும்? தெரியலையே மாமி என்னாண்டு இளவுண்டு. வாங்க பின்னாடியே போவோம் நைஸா. எங்கடா ரயில்ல ஏற்றி கொண்டு போய் எங்க இறக்கி விட போறா என்னைய? எனக்கேங்க இதுக்கே காசு இல்லை, ரயிலில் வேற ஏற்றி கொண்டு போவாங்களா? சொல்லு சொல்லு. ஏங்க எங்க ஊர் மெட்ரோ ஸ்டேஷனை பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி சொல்லு. ஆக்ஷன். ஏங்க எங்க ஊர் முத்துப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கங்க. இது மெட்ரோ ரயில் வரும் கொஞ்ச நேரத்துல. ஊட்டி மலை ரயில் மாதிரி ஒரு மலை ரயில் வரும். அடுத்து வந்தே பாரத் வருங்க. இப்ப போனீங்க பாத்தியலாங்க, ஏறி நேரம் மெட்ராஸ் தாங்க. 2 மணி நேரம் தாங்க. புல்லட் ட்ரெயின்லாம் வருங்க எங்க ஊருக்கு. ஏங்க எங்க ஊருக்கு வாங்க. அது மட்டுமாங்க, இடையில யானையெல்லாம் வர்றது காட்டு மாடலாம். ரயிலை நிப்பாட்டிட்டு தான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போவுங்க. அதனால தலைகளே வெளியே நீட்டாதிய. பல கிராமங்கள் இருக்கும்போது எங்க ஊர்ல நேரடியா மெட்ராஸ்க்குலாம் ரயில் இருக்குதுங்க. நீங்க மெட்ராஸ்லேருந்தே வந்துங்க இறங்கலாங்க. இந்த பெருமையெல்லாம் முழுக்க முழுக்க சூனாயி நாங்கள் தாங்க சேரும். போராட்டமெல்லாம் பண்ணினாரு ரொம்ப அந்த மனுஷன் பாவம். அதனால அந்த ஊர் மக்கள்லாம் ஜாலியாக இருக்குது. அட வாங்க முத்துப்பேட்டைக்கு. ஜெயின்ஸா போதும் போதும் வந்து இறங்கிட போனோம் இல்லை மொத்தமாமா. என்னான்னு பார்த்துக்குறோம், முதல்ல வீடியோ போடுவோம். ஒழுங்கா வியூஸ் போனுச்சுன்னு வச்சுக்க, நீ அவ்வளோதான் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஜெயின்ஸா.
அடே இன்னும் நம்ம ஊர்ல சொல்ல வேண்டியதை நிறைய ஐக்குதடா, ஃபேமஸ் ஆனது சொல்லவா? அதெல்லாம் தொலைது ஜெயின்ஸா, வாங்க வாங்கங்கிறியே, வந்தா ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியே, யாரப்ப வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறா? போங்கடி போங்கடி முட்டாளு கூட்டாங்களா, நான் உலக ஃபேமஸ் ஆக போறேன்டி, அதுக்கப்புறம் பாரு. அதெல்லாம் சரி ஜெயின்ஸா, பாக்குறதுக்கு நாங்க இருப்போம், நீ இருப்பியா? பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிறியே, ஏன் உனக்கு இவ்வளவு பொய்? இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல எல்லாம் பொய் சொல்றது தாண்டி ஃபேமஸ்ஸு. எப்படி ஃபேமஸ் ஆகுறேன்னு பாருங்கடி. ஜெயின்ஸா சும்மா உள்ள இந்த வெட்டி பேச்சு வளவலன்னு பேசினா பிடிக்காது. ஆமா அவன் நம்ம போய் வீடியோ எடிட் பண்ற வேலையை பார்ப்போம். சேர்றா வீடியோவை முடிச்சு விட்ருவோம்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா.